எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம கடைக்கே போகாமல் மோமோஸ் வந்து வீட்லேயே செஞ்சு கற்றுட்டு போகிறோம். மோமோஸ் வந்து வீட்லேயே நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மாசி மோமோஸ். இந்த மோமோஸ் வந்து டேஸ்ட்டில் வேறு லெவலாக இருக்கும். அதை டே சாப்போட சேர்த்து வீடியோ பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம 1 கப் மைதாவை வந்து நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மோமோஸ்க்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாஸ்க்கு நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன் மிக்சியில். 4 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 1/2 அன் ஹவர் முன்னாடி. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனை காய வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி சில்லி இதோட பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த கலருக்காக. இது கூட வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் இந்த மாதிரி நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து வறுத்த எள்ளு அது கொஞ்சமாக கார்னிஷ்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இதை எடுத்து வச்சிடலாம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு எடுப்போம். இன்னைக்கு வந்து நம்ம மாசி மோமோஸ் தான் பண்ண போகிறோம். மாசி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து ஒரு இது வந்து ஊர் பக்கம் கிடைக்கும். எங்கள் ஊர் பக்கம் 1 கிலோ வந்து 400 ரூபான்னு விற்பாங்க. இது வந்து உடைச்சோம்னா கை வச்சு உடைக்கலான்னு பார்த்தேன், உடைக்க முடியல. அதனால் நான் கட்டி வச்சு தான் உடைச்சிட்டு வந்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இது வந்து ஒரு கருவாடு தான். இதில் தான் நம்ம இன்னைக்கு மாசி மோமோஸ் பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இன்னுமே வந்து பொடி பொடியாக உடைச்சிட்டு மிக்சியில் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். மாசியை வந்து உடைச்சிட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கிடைக்கும். இதை தான் நம்ம இப்போ ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண போகிறோம். மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கிறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாசி கருவாடில் கொஞ்சமாக உப்பு இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டஃபிங் ரொம்ப உப்பாயிட போகுது.
வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு தக்காளி, அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மோமோஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரம்ஜான் டைம்லாம் இந்த மாசி மோமோஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரம்ஜான் டைமில் வந்து மண்ணடி பக்கம் போனீங்கன்னா மாசி சமோசா கிடைக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் மோமோஸும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க மாசியை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் செட் ஆகி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் இது பண்ணணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஆற விட்டுடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். நம்ம வந்து ரவுண்டாக எடுக்கணும். இதில் நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம், ரொம்ப திக்காக வேணாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக தான் பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக மடக்கி விட்டுட்டே வந்தோம்னா ஃபோல்ட் ஆகிடும். லைட்டாக இப்படி கையில் வச்சு ஒரு லைட்டாக இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு லைட்ரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி லைட்டாக ஃபுல் பண்ணி எடுக்கலாம். லைட்டாக அப்படி வச்சுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து அமைக்கி விட்டுடலாம். மோமோஸ் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். மோமோஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிஞ்ச சைஸில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இட்லி குண்டால தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மோமோஸ் எல்லாத்தையும் அதில் வச்சு எடுத்துடலாம். அப்படி போட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மோமோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போலாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மோமோஸ். இந்த மோமோஸ் சாப்பிட்றதுக்காக இனிமேல் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே ஈஸியாக செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.